இறை அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக சென்று கொண்டு வருகிறது. ஆதிசங்கரர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் 9வது பதிவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவர் நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷங்களை பற்றி தான். சில ஸ்தோத்திரங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சௌந்தரலஹரி, சிவானந்த லஹரி, பஜகோவிந்தம், தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், கணேச பஞ்சரத்னம், அப்புறம் சுப்பிரமணிய புஜங்கம். இந்த சிவானந்த லஹரியை அவர் ஸ்ரீசைலத்தில் எழுதுகிறார். அப்புறம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறத அங்கே எழுதுகிறார். அதை தவிர பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதா, உபனிஷத், பிரம்மசூத்திரம், இந்த 3 நூல்களுக்கும் உரை எழுதுகிறார். அதை தவிர பிரகரண கிரந்தம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் நம்மளோட பதிவுகளில். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். விவேக சூடாமணி, உபதேச சாஸ்திரி, ஆத்மபோதா, வாக்கிய விருத்தி, தத்துவபோதா, அபரோக்ஷானுபூதி, இந்த மாதிரி இந்த பேருடைய பிரகரண கிரந்தம் நமக்காக அவர் அளித்திருக்கிறார். அதுக்கப்புறம் க்ஷேத்திரங்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கேதார்நாத் அப்படிங்கிற கோவிலை புனருத்தாரணம் பண்ணுறார். அதுக்கு பின்னாலேயே அவரோட சமாதி இருக்கிறதா நமக்கு விவரம் கிடைக்கிறது. அவர் வாழ்ந்த அந்த 32 வயசுக்குள்ள காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தே நிறைய இடத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் சக்கர பிரதிஷ்டைகள் எவ்வளவோ க்ஷேத்திரத்துக்கு அவர் செஞ்சுருக்கார். சில கோவில்களில் அந்த அம்மனோட உக்ரத்தை குறைக்கிறதுக்காகவும் சில வழிமுறைகள் செஞ்சுருக்கார். காஞ்சி காமாட்சி க்ஷேத்திரம், கொல்லூர் மூகாம்பிகை க்ஷேத்திரம், சாரதாம்பா க்ஷேத்திரம் ஸ்ருங்கேரி, மதுரை மீனாட்சி க்ஷேத்திரம் திருப்பதி, கனகதுர்கா க்ஷேத்திரம் விஜயவாடாவில் இருக்குது. கோலாப்பூர் க்ஷேத்திரம் மகாராஷ்டிரா, கோலாப்பூர் மகாலட்சுமி க்ஷேத்திரம் அங்கே அது மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்புறம் ஸ்ரீசைலத்தில் இருக்கிற பிரம்மராம்பிகா, இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் சக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதா நமக்கு தெரிய வருது. அவர் வாழ்ந்த அந்த 32 வயசுக்குள்ள க்ஷேத்திரங்களுக்கு சக்கரங்கள்லாம் நிறுவி பிரகரண கிரந்தம் நமக்கு அளித்து விட்டு, ஸ்லோகங்களும் எவ்வளவோ கொடுத்து விட்டு, அதுக்கப்புறம் உரைகள்லாம் எழுதிட்டு, அதை தவிர மடங்கள் நிறுவினார். அதை தவிர நிறையா வாக்குவாதங்கள், சர்ச்சை, அந்த மாதிரி அதெல்லாமும் ஈடுபட்டு அத்வைத்த வேதாந்தம் அப்படிங்கிறத நமக்கு அளித்துவிட்டு ஆதிசங்கரர் அவர்கள் தன்னுடைய இந்த பூலோக வாழ்க்கையை முடித்து கொண்டுதான் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இதுக்கு அடுத்த பதிவில் அவரோட அத்வைத்த வேதாந்தம் அப்படிங்கிற கொள்கையை பற்றி பார்க்கலாம்.